அந்த ரகுராம் குடும்பத்தினாலதான் நமக்கு இந்த நிலைமையே. இன்னைக்கு அவன் உயிர் போகணும். அவன் குடும்பம் மட்டும் இல்ல, இந்த ஊரே கதறணும். ஹலோ, சொல்லுங்கம்மா. என்னாச்சு? நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? அது கரண்ட் ஷாக்கு வைக்கலான்னு பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ் ஆகி தப்பிச்சிட்டாருமா. முட்டாள், இத சொல்லவா நான் உன்னை அங்க அனுப்புனேன்? பெருசா பேசிட்டு போனேன். இப்ப மட்டும் அந்த ரகுராம் உயிர் போகல, உன் உயிர் இருக்காது. சாரிம்மா, இன்னும் பூஜை முடியலம்மா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஆளை முடிச்சிடுறோமா. ஆனா அந்த ஜோசியர் தான் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன காட்டி கொடுத்துருவானு கொஞ்சம் பயமா இருக்குமா. அந்த ஆளுடைய பொண்ணு நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் வாயை திறக்க மாட்டான். நான் சொன்ன வேலையை செஞ்சு முடி. சரிம்மா, நான் முடிச்சிட்டு சொல்றேம்மா. டேய், மேடம் தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். அந்த பூசாரி பொண்ணு சேஃபா தானே இருக்கான்? ஆமா மேடம், கட்டி போட்டு தான் வச்சிருக்கோம். அவன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நான் நினைச்ச விஷயத்த செய்ய முடியும். அஜாக்கிரதையா இருந்து அந்த பொண்ணை தப்பிக்க விட்டுறாதீங்க. அப்புறம் நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். மேடம், அதெல்லாம் பயப்படாதீங்க மேடம். சின்ன பொண்ணு இவ, எங்களை மீறி எப்படி தப்பிக்க முடியும்? நாங்க பாத்துக்கிறோம் மேடம். ஜாக்கிரதை. என்னம்மா, அந்த கணபதி இன்னும் வேலையை முடிக்கலையா? ஏதோ காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி விடுமா, இன்னும் டைம் இருக்கு. கண்டிப்பா அந்த ரகுராம முடிச்சிருவான். அண்ணே, வா. பஞ்சாயத்துல வச்சு அவங்க சைன் பண்ண டாக்குமெண்ட் தான் இது. இந்த கார்த்திக் தான் தப்பு பண்ணிருக்கான் சார். நீங்க எந்த கோர்ட்ல வந்து சொல்ல சொன்னாலும் நாங்க சொல்றோம் சார். ஆமா சார், கோர்ட்ல வந்து நாங்க சொல்றோம் சார். போதும், கட் பண்ணிக்கோங்க. சார், திரும்ப இவனுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்கல்ல? சாட்சி எல்லாம் பக்காவா இருக்கும்போது கண்டிப்பா இவனுக்கு பெயில் கிடைக்காது. டைம் ஆயிடுச்சு. இப்பவே அவனை ஜட்ஜி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். கான்ஸ்டபிள், அவனை கூட்டிட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. ஓகே சார்.